மாதங்கி தலையை வெட்டின உடனே மாதங்கியோடைய வீட்டுக்காரர் இருக்கிறார் இல்லையா, அவர் வராரு. மனைவியோட தலையை வெட்டிட்டே சொல்லிட்டு அவரோட வீட்டுக்காரர் வந்த உடனே கோவத்தில் வீட்டுக்காரோட தலையை வெட்டிடுறாரு. 2 பேரையும் கொலை பண்ண உடனே வீட்டுக்குள்ளே இருந்த ஒளிஞ்சிட்டு இருந்த ரேணுகாதேவி என்ன பண்ணுறாங்கனாக்கா, என்னுடைய ஒருத்திய உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த 2 அறியாத உயிர் ஜீவன்களுக்கு உயிரை வாங்கிட்டியப்பா, இது நியாயமா, என்னையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது தலையை வெட்டிடுறாரு. இந்த தலையை வெட்டின இடம் தான் வந்து வெட்டுவானம். இப்போ இருக்கிற வெட்டுவானம் எல்லையம்மன் சொல்வா கோயில், பிரசித்தி பெற்ற கோவில். அதாவது ஆரணி, இப்போ இருக்கிற ஆரணியிலிருந்து வெட்டுவானம் வரைக்குமே அம்பாள் ஓடி இருக்கிறாங்க, தொழுத்திட்டு போயிருக்க ஓடி இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற வெட்டுவானம் எல்லையம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் வந்து அம்பாளுடைய தலையை வெட்டினது. அதனால தான் அந்த ஊருக்கு வெட்டுவானம் அப்படின்ற பேர். வெட்டிட்டு அந்த கோடாலியோட திருப்பி நேராக வந்துட்டு சமக்கினி முனிவர் கிட்ட வராரு. வந்துட்டு நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன்ப்பா அப்படின்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப அகம் மகிழ்ந்துட்டேன் பரசுராமா, உனக்கு வேண்டிய வரத்தை கேளு, நான் தரேன் அப்படின்றாரு. இவர் அழுதுகிட்டே என்ன சொல்கிறாருனாக்கா, தாயை சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்ன போலவே நான் உங்களுக்கு வந்து அம்மாவுடைய தலையை வெட்டிட்டேன். இப்போது நான் கேட்குறேன், எனக்கு நான் வெட்டப்பட்ட என்னோடய தாய் மீண்டும் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்புறமேட்டு இவர் என்ன பண்ணுறது, சரி வரமாக கேட்டதுனால என்ன பண்ணாக்கா, அவருடைய மந்திர தண்ணி கமண்டலத்தை கொடுத்து இது எடுத்துன்னு போயிட்டு உடம்பையும் தலையும் ஒன்றா சேர்த்து வச்சு இந்த தண்ணியை தொளிச்சு மந்திரத்தை சொன்னாக்கா அவங்களுக்கு உயிர் வந்துடும் அப்படின்றாங்க.